இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நவில்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே,
உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஒரு புதிய நாளிலே எங்கள் அத்தனை பேரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான பாக்கியத்தை மீண்டும் கொடுத்த உமக்கு எங்கள் கோடான கோடி நன்றிகளை கொடுத்தாலும் அது ஈடாக முடியாது என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். இருந்த போதிலும் உம்மால் படைக்கப்பட்ட நாங்கள் உமக்கு தருகின்ற காணிக்கையாகிய இந்த நன்றிதனை ஏற்றுக்கொண்டு இன்று மாத்திரமல்ல என்றும் எப்பொழுதும் உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உழைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூடுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடையில் அணிந்துள்ளன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடையென கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்திக் கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம் எம்மருங்கும் இன்னிசை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன்.
மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை. அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறு கால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணிலே தேவன் நீரே, மண்ணிலே ராஜன் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான உவமை சொல்லுகிறார்.
இந்த உவமைய நாம பலவாட்டி கேட்டிருக்கிறோம். விதைப்பவன் உவமை. இந்த உவமையின் ஆழமான அர்த்தம் நாம் அறிந்ததே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விதைக்க போகின்றவன் அந்த விதைகளை விதைக்கின்ற பொழுது அவை எங்கெங்கெல்லாம் விழுந்தன அப்படின்னு. காரியம், அவன் விதைக்கின்ற பொழுது சில விதைகள் அப்படியே பாதை ஓரமாக விழுகின்றன. அவை அந்த பாதை ஓரத்தில் விழுந்தபடியினால், அவை சரியான நிலத்தில் விழாதபடியினால் பறவைகள் வந்து அந்த விதைகளை எல்லாம் கொத்தி கொண்டு போய்விட்டன. அதாவது சொல்லுகிறார், தன்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கேட்கிறார்கள், ஆனால் உள்ளத்தில் வாங்கிக் கொள்ளவில்லை அப்படின்னு. இரண்டாவது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க, இந்த வார்த்தைகள் அப்படி என்கின்ற விதைகள் எங்க விழுகின்றனவாம்? பாறை மீது. அதாவது பாறை பகுதியில் விழுகின்ற பொழுது அங்கே அதிகமான மண் கிடையாது இல்லையா? ஆனாலும் அந்த பாறையில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு ஈரம், அந்த ஈரத்தின் மூலமாக அந்த விதைகள் வளர ஆரம்பிக்குமாம். ஆனா என்ன, வெயில் எழுகின்ற பொழுது, வெப்பம் வருகின்ற பொழுது எப்படி பாறையில் இருக்கக்கூடிய அந்த விதை கொஞ்சமாக வளர்ந்தாலும் அந்த வெயிலின் சூடு அதை முற்றும் முழுவதுமாக அழித்து விடுமோ, அதே போன்று கேட்கின்றவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கின்றவர்கள் உள்ளத்தில் வைராக்கியத்தோடு இருப்பார்கள். நிச்சயமாக நாங்க அவர் சொன்னதன்படி வாழணும், நேர்மையானவர்களாக வாழணும், உண்மைக்கு புறம்பாக நடக்கக்கூடாது அப்படின்னு உள்ளத்தில் வைராக்கியத்தோடு இருந்தாலும் கூட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள், இடரல்கள் இவையெல்லாம் வெப்பமாக அவர்கள் மீது விழுகிற பொழுது அவர்கள் கருகி போய்விடுகிறார்கள். வார்த்தை அவர்களுக்குள் கருகி போய்விடுகிறது. மூன்றாவது விதமானவர்கள், அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள். அப்படி கேட்டாலும் வாழ்க்கையில் வரக்கூடிய மோசமான சூழ்நிலைகள், குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், முட்கள் போன்ற பிரச்சனைகள், குடும்பத்தில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள், முட்கள் போன்ற சண்டை சச்சரவுகள், சந்தேகம் என்கின்ற சண்டை சச்சரவுகள். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம், அன்றாடம் திருப்பலியில் பங்கு பெற்றுகிறோம், ஜெபமாலை ஜெபிக்கின்றோம், எல்லா பக்தி முயற்சிகளும் பண்ணுகிறோம். இருந்தாலும் ஏன் எங்களுக்கு இப்பேற்பட்ட முட்கள் போன்ற வாழ்க்கை அப்படி என்று கேள்விகள் எழ எழ எழ, என்னதான் வார்த்தை அவர்களுக்குள் வேரூன்ற முயன்றாலும் அவர்களால் அந்த விதைகளை பயன் கொடுக்கக்கூடிய அற்புதமான மரங்களாக, பயிர்களாக வளர்த்தெடுக்க முடியாது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 விதமான மனநிலை உள்ளவர்களை குறித்து பேசிவிட்டு 4வது மனநிலை உள்ளவர்களை குறித்து பேசுகிற பொழுது அங்கேயும் ஒரு காரியம் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறார். அவர் சொல்றாரு, ஒரு சில விதைகள் மாத்திரமே நல்ல நிலத்தில் விழுந்து கொள்ளும். பாதையோரம் கிடையாது, பாறை மீது கிடையாது, முட்செடிகள் நடுவே கிடையாது, மாறாக நல்ல நிலத்தில். ஆனா என்ன, நல்ல நிலத்துல விழுந்தாலும் அவற்றினுடைய பயன்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா எல்லாமே 100க்கு 100% பலன் கொடுக்காது. இயேசு ஆண்டவர் சொல்றாரு, அந்த விதைகள் நல்ல நிலத்துல விழுகிற பொழுது நாம என்ன நினைப்போம், 100க்கு 100% பலன் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா இயேசு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சில விதைகள் மாத்திரமே நல்ல நிலத்தில் 100% பலனை கொடுக்கும், சில 60% பலன், இன்னும் சில வெறும் 30% பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு.
ஆனா இயேசு ஆண்டவர் பாருங்க, 100% பலனை கொடுக்கக்கூடிய அந்த நிலத்தை மாத்திரம் அவர் அப்ரிஷியேட் பண்ணல, 30% பலனை கொடுக்கக்கூடிய நிலத்தையும் அவர் அப்ரிஷியேட் பண்றாரு. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பசங்க, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்க, அவங்கள பாருங்களேன். அவங்க படிக்கிறப்போ அவங்களுக்கு பாடம் படிப்பிச்சு கொடுக்கிற எல்லா ஆசிரியரும் ஒரே பாடத்தை தான் படிப்பிச்சு கொடுக்கிறாங்க. ஆனா எக்ஸாம் வர்றப்போ பசங்க எல்லாரும் 100க்கு 100 எடுக்கிறாங்களா? இல்லையா? சில பேர் 100 எடுக்கிறாங்க, சில பேர் 80 எடுக்கிறாங்க, சில பேர் 50 எடுக்கிறாங்க. இதுல இத்தனை புள்ளிகளையும் பெற்றவர்களை நாம பாஸ் பண்ணவங்க, சித்தி அடைந்தவங்க அப்படின்னு தானே கருதி கொள்ளுகிறோம். அதே போன்றுதான் இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நல்ல நிலமாக இருக்கிற பொழுது நீங்க 100% விழுக்காடு பலன் கொடுத்தாலும் சரி, 30% பலன் கொடுத்தாலும் சரி, நீங்க என்னுடைய மெய்யான சீடர்கள் அப்படின்னு. இப்போ இத பேசிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நீங்க உண்மையான சீடர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா 100%, 60%, 30% பலன் கொடுப்பதற்கு அடிப்படை காரணமாக ஒன்று திகழ்கிறது. கடைசியாக நற்செய்தி பகுதிகளில் அவர் இதை சொல்றாரு, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படின்னு. இதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன? இயேசு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை என்கின்ற விதை உங்களது உள்ளத்தில் விழுகின்ற பொழுது அது 100% பலனளிக்கணும் அப்படின்னு சொன்னா, 60% பலனளிக்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லது 30% பலனளிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க முதல்ல கேட்டா மாத்திரம் போதாது, கேட்டு அதன்படி செயல்படணும் அப்படின்னு. எங்க பங்குல ஒரு அம்மா, அந்த அம்மா என்கிட்ட ரொம்ப வேதனையோடு பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் MAID, அதாவது மெடிக்கல் அசிஸ்டன்ட் இன் டையிங், தமிழ்ல சொல்ல போனா கருண கொலை அப்படின்னு சொல்லிக்கலாம். அது இந்த நாட்டில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகும். நம்ம என்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப வேதனையோடு பேசினாங்க. தன்னுடைய கணவருக்கு உடம்புல தீராத வலி, ரொம்ப வருஷ காலமாக அவர் இந்த வலியோடு அதை தாங்கிக்க முடியாம இருக்கிறாரு. இப்போ ஒரு குறிப்பிட்ட சில காலமாக அவர் ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன கோர்ஸ் அப்படின்னு சொன்னா, இந்த மெய்ட், MAID, இந்த கோர்ஸ் அந்த ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது இதற்கான அந்த ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அவருக்கு எஜுகேட் பண்ணுவாங்க, இது குறித்து என்னென்னலாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அப்படியே அவர் ஆயத்தப்படுத்திக்கிட்டு வருவாங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுத்திருப்பார். இந்த குறிப்பிட்ட நாள்ல என்ன நீங்க ஊசி போட்டு கொன்றுங்க, ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய வலி அவ்வளவுக்கு மோசமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் அந்த அம்மா என்கிட்ட சொல்லிட்டு சொல்றாங்க, ரொம்ப வேதனையா இருக்குது ஃபாதர், என் கணவர் அவர் உடம்புல இருக்கிற வலி குறைஞ்சு போகாதபடியா அவர் இந்த கருண கொலைக்கு சம்மதிச்சிட்டாரு. நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், அவர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அம்மாவினுடைய கதையை கேட்டப்போ ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அப்போ அந்த அம்மா கிட்ட நான் ஒரு காரியம் கேட்டேன், எம்மா, நான் உங்க வீட்டுக்கு உங்க கணவர்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? அந்த அம்மா சொன்னாங்க, சரி ஃபாதர், ஆனா என்ன, எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 3 மாத காலமாக தன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டு வந்துட்டாரு. இப்போ நாளைக்கு அவர் இந்த ஊசி எடுத்துக்க போறாரு.
அது மட்டும் இல்லை, இந்த அம்மா என்கிட்ட வந்து பேசுகிற வேளையில் ஏற்கனவே ஃபியூனரல் மரணச் சடங்கு ஆயத்தங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க வேதனையோடு. அப்படி அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கிற வேளையில் நான் சொன்னேன், சரிம்மா, நான் ஒரு வாட்டி உங்கள் கணவர்கிட்ட வந்து பேசுகிறேன், என்னால் கூடுமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவினுடைய சம்மதத்தோடு அவங்க வீட்டுக்கு போகிறேன். போனால் அவர் ரொம்ப வேதனையான நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த உடம்ப பார்க்கிற வேளையிலேயே தெரிஞ்சுதுங்க. நான் என்ன பேசுறது எனக்கு தெரியல. ஆனால் அன்றைய நாளில் பரிசுத்த ஆவியானவர் என் கூடாக இருந்து அவர் பேசி இருக்கணும். ஏன்னா நான் பேசிய வார்த்தைகள் நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகள் கிடையாது. நான் என்ன தெரியுமா அவர்கிட்ட ஒரு காரியம் கேட்டேன், ஐயா, உங்களுக்கு இந்த காரியத்தில் முழு மனதான சம்மதம் இருக்குதா? அதுக்கு அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என் ஃபாதர், யாராச்சும் ஒருத்தங்க வேணே சாகிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா? என்னுடைய உள்ளத்துல அது பெரிய ஒரு ஆணி போன்று பதிந்தது. ஒருத்தர் சாக கூட துணிஞ்சிட்டாரு. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் உடம்புல இருக்கிற வலி அப்பேற்பட்டது. நான் அதிக நேரம் எல்லாம் அவர்கிட்ட பேசல. ஏன்னா அவர் சில மாத்திரைகள் எடுத்திருந்தாரு. அதனால அவருக்கு நித்திர தூக்கமாக இருந்தது. என்கிட்ட பேசுவார் தூங்கிடுவார். இப்படியே அவர் பேசிக்கொண்டே தூங்குற வேளையில் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் சொன்னார். தன்னுடைய குழந்தை பருவத்தில் இருந்து அவருக்கு மிகவும் மோசமான தலைவலி அது இப்போ வரைக்கும் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, தலைவலி இப்போ உடம்பு வலியாகி உடம்புல எல்லா பகுதியும் ரொம்பவும் மோசமான குத்து வலியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அதால தான் அவர் அந்த முடிவுக்கு வந்தார். அப்போ இப்படியே பேசிட்டு அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட ஒரு காரியம் சொன்னேன், நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, ஆண்டவரது ஆசீர் உங்களோடு இருக்கிறது. இந்த வலியையும் தாண்டி ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையாக இருந்தால் தயங்காமல் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்தை விட்டு கிளம்பி வந்துட்டேன். சரியாக அவர்கள் மறுநாள் காலை 9 மணிக்கு அந்த மெய்ட், அதாவது கருணை கொலையை ஸ்கெட்யூல் பண்ணி வைத்திருந்தார்கள். அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு மனசு கேட்கல. சரியாக 9 மணிக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். யாருமே ஃபோன் எடுக்கல. அப்போ நான் நினைச்சேன், சரி நாம பேசி பார்த்துட்டோம், இதுக்கு மேல கடவுள் சித்தம் அப்படின்னு விட்டேன். கரெக்டா அன்னைக்கு மதியம் 12 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஆன்சர் பண்ணி பார்த்தா அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னுடைய கணவர் இந்த கருணை கொலை செய்வதற்காக வந்தார்களே, அவர்களிடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இதை ஏன் தெரியுமா அன்பின் உள்ளங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், வேறு எதற்காகவும் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்க மூலமாக பேசுகிற பொழுது அங்கே உங்களுக்குள் அதனை உணர முடியாது போனாலும் நீங்க யாருக்கிட்ட பேசுறீங்களோ அவர்களது உள்ளத்தில் வார்த்தை விழுந்து 30%, 60%, 100% விளைச்சலை அது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்ன அந்த நிலம் நல்ல நிலம். இயேசு ஆண்டவர் இன்று நற்செய்தியின் கடைசி பகுதிகளில் சொன்னார் அல்லவா, கேட்க செவியுள்ளவர்கள் கேட்கட்டும். அதன் அர்த்தம் என்ன? நீங்க பேசுகிற பொழுது அதை கேட்கிறார்களே, அதை கேட்கிறவர்கள் உள்ளத்தில் ஆண்டவர் ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டார். இந்த வார்த்தைகளை நீ கேட்கிற பொழுது உடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் இல்லாது போய்விடும்.
எப்பேற்பட்ட ஆண்டவர் பார்த்தீர்களா? ஆகவேதான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம் அத்தனை பேரையும் நல்ல நிலமாக வாழும்படிதான் அழைக்கிறார். உங்களது வாழ்க்கையில அடுத்தவர்கள் போன்று 100% பிரகாசிக்க முடியாது போனால் என்ன காரியம் இல்லை. இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய எல்லாருமே உலகத்தின் தலைவர்கள் கிடையாது. எல்லாருமே ஒரு பெரிய கம்பெனியின் CEO கிடையாது. எல்லாருமே ரொம்பவும் ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் கிடையாது. எல்லாருமே அப்படியாக இருந்து விட்டால் அடுத்தவர்கள் வாழ முடியாதா என்ன? அடுத்தவர்களும் வாழ வேண்டும் தானே. ஆகவே ஒரு வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க 100% பலனை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவர்களாக இருக்கலாம், ரொம்பவும் பேச்சுத்திறன் உள்ளவர்களாக இருக்கலாம், அற்புதமாக பாடக்கூடியவர்களாக இருக்கலாம், எல்லாரையும் கவரக்கூடிய விதத்தில் உங்களது அணுகுமுறை இருக்கலாம். வெரி குட். ஆனா அதுவே 60% அப்படி என்ன காரியம் இல்ல. ஏன்னா எல்லாருமே மோசே கிடையாது, எல்லாருமே தாவீது கிடையாது, எல்லாருமே ஆபிரகாம் கிடையாது. இவர்கள் எல்லாம் தலைவர்கள். அவர்களை தாண்டி எத்தனைய பேர் இன்னைக்கு ஹிஸ்டரியில வாழ்ந்து விட்டு தான் போயிருக்கிறார்கள். நீங்க 60% இருக்கலாம், 30% பலன் கொடுக்கக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஆண்டவரது வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழக்கூடிய அத்தனை பேரும் பலன் கொடுக்காமல் போகவே மாட்டீர்கள். அந்த ஐயா அத்தனை நாட்களாக 3 மாத காலமாக தன்னுடைய மைண்ட்ல போட்டு வச்சுக்கிட்டது, 3வது மாதத்துல இந்த 90வது நாள் நான் மரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரே அந்த டைமை பிக்ஸ் பண்ணிட்டாரு. such and such date, இந்த நாள் 9 மணிக்கு என்ன ஊசு போட்டு கொல்றுவாங்க, நான் சாக தயாராகி விட்டேன். ஆண்டவர் எப்படி மாற்றினார்? நிச்சயமாக அன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய தூதனாக என்னை அனுப்பினார். உங்களது வாழ்க்கையிலும் நீங்க ஆண்டவரது வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அதை உள்ளத்தில் இருத்தி அதன்படி வாழ்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட தோல்வியும் உங்களை வீழ்த்தி விட முடியாது, எப்பேற்பட்ட கிரிட்டிசிசமும் உங்களை காயப்படுத்தி விட முடியாது. யார் என்ன சொன்னால் என்ன, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். வெற்றி நிச்சயம். ஒருபோதும் உங்களது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென். நம்முடைய நம்பிக்கை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயணமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து தருவாராக. Wash away from our iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்புக் கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்முடைய புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர், எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகிலும் குகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். அத்தோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும் வேண்டி நிற்போம். நாம் கேட்டுக்கொண்ட மாத்திரத்திலேயே நம் ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் நின்று எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழும்படி அழைக்கின்ற தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பலி மூலமாக உம் பாதம் எங்களது 8 தேவைகளை சமர்ப்பித்து கேட்ட மாத்திரத்திலேயே நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்கின்ற நம்பிக்கையின் உறுதிப்பாட்டோடு, நன்றியுள்ள உள்ளத்தோடு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம். நாங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்களை மாத்திரமல்லாது, எதிர்பார்ப்பதற்கு மேலாக உம்முடைய கிருபையினால் எங்களது வாழ்க்கை மீது நிறைவான வல்லமையின் ஆசீரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலி செலுத்தினோம், சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவராகிய தெய்வம் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அவர் உங்களை முழுமையாக நேசிக்கின்றார். நேசிக்கின்ற தெய்வம், ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். அவரது விருப்பத்தின் பிரகாரம் நீங்கள் மகிழ்ந்திருங்கள். இன்று மாத்திரமல்ல, உங்களது வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருங்கள். May God bless you and see you all tomorrow. எப்போதும் துணை நீரே, உணவாக உயிராக அரணாக எமை காப்பீரே. எல் ஷடாய்